வெள்ளையத்தேவ மாதிரி இருப்பான். முத்து எடுக்கிறதுக்கு தான் மூச்சு அடைக்கிருக்கான்னு நினைச்சேன். ஆனால் இப்படி செத்து போகிறதுக்கு மூச்சு அடைக்கிருக்கான்னு நினைச்சு. நம்ம ட்ராவலரில் போயிருக்காயா, நடுக்கடலில் குச்சி நீந்திருக்கான், சொர அடிச்சிட்டு சோலி முடிச்சிட்டு. அடிச்சது சொராதான்னு தெரியுமா? உங்கள் எஃப்ஐஆரில் எழுதியிருக்குல்ல, சொரா தான் அடிச்சிட்டுன்னு கேஸை முடிச்சிடணும்ல. புரிஞ்சுதா? இப்போ புரியுது அண்ணாச்சி. வரோம் அண்ணாச்சி. கையில் புண்ணு இருக்கு, இதான் புண்ணுன்னு காட்ட முடியாதாச்சு. சடார்னு போலீஸ்ட அந்த குருதாம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். அவன் போலீஸ் கேஸில் போகக்கூடாதுல்ல. இந்த ஈரம் காயறதுக்கு முன்னால அவன் ஈர கொலையன் கையில இருக்கணும்ல. இந்த ஓடுறோம்ல, இவன் நம்மள உலக்க தலையோட வாளு புடிங்கல. அவன எங்கல ஓடுற? எங்கல இருக்க வந்தா புரியல. ஏய் எங்க இருக்க அவன்? ஏய் நில்ல நில்ல. ஏய் ஏய் ஒல்லுல தல எங்கல இருக்க? ஒல்லுல. ஐயோ குரு, குரு எங்கல இருக்க? குரு, குரு என்னல குரு, உலக்கி தீர்த்து விட்டானுங்கயா. தூத்துக்குடி பூரா சுற்றி வளைச்சிட்டானுங்க சமுத்திரக்கணி ஆளுங்க. ஏன்பா இப்படியே ட்ராவலர் திருப்பி திசைமலை ஒவ்வொரு வழியா கேரளாக்குள்ள நுழைஞ்சிடலாம். மஜித் பாய்கிட்ட சொன்னோம்னா நம்மள துபாய்க்கு அனுப்பிச்சிருவாரியா? போல பொட்ட பயந்துட்டு ஊர் ஊரா விட அவனுக்கு கூலி படம் இல்லைல்ல, கூலி கொடுக்குறவன். இது பாருல, இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம். எனக்கு சேர வேண்டிய கூலியில பாக்கி இருக்கு, அதை வசூல் பண்ண போறேன்ல. ஆமா, என் ரெட்டை வந்துட்டு போகும்போது கோல்பட்டி ஆஸ்பத்திரியில ரத்தம் கொடுத்தானே, அப்ப அட்ரஸையும் கொடுத்துருப்பானல. கொடுத்துருப்பான். சப்பனா கையில சுருட்டி வச்சுக்க அந்த பழைய துணியை கூட கார் துடைக்கணும். பழைய துணி அது போடா. ஆமா, இங்க எங்க நசிங் போன டப்பா ஒன்னு வச்சிருந்தே, எங்க காணோம்? ஓ நீ தான் வச்சிருக்கியா? அந்த நசிங் போன டப்பா கொஞ்சம் கொடு. ஜீவா, ஐயோ சொப்னா, சப்பனா அந்த பஞ்சரான டீப்பை கொடுத்துட்டு போ. இருங்கடா, ஜீவாட்ட சொல்றேன். டேய் ஏன்டா சொப்னா ஆறு ஜீவா, இந்த நாய்க்குட்டிய பழைய துணி நசீபுரம் டப்பா பஞ்சரான டியூப்னு கலாய்க்கிறானுங்க. ஓய் ஏன்டா அப்படி சொன்ன? பிச்சுரம் பிச்சு அத்தியா இடியட். சொப்னா அந்த குரங்கு குட்டி கொடு. பரவாயில்ல. ஐயோ 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 சாரி சாரி சாரி. ஹலோ ஜீவா சார் இருக்காங்களா? தெய்வமே என்ன நினைவு இருக்கா? தூத்துக்குள்ள இருந்து பேசுறேன். யாருன்னு புரியலங்க. அடிபட்டு கிடந்து எனக்கு ரத்தம் கொடுத்து பழக்கி வச்சீங்களே, எனக்கு மறுஜென்மம் இல்ல? ஆமா, எப்படி இருக்க? தெய்வமே உன் புண்ணியத்தில் தான் என் உடம்புல உசுறு தங்கி இருக்கு. எனக்கு கல்யாணம், நீர் வந்து தாலி எடுத்து கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணணும். ரத்தத்தின் ரத்தமே. எப்போ கல்யாணம்? கல்யாணம் நாளைக்குல. நாளைக்கு நாளைக்கு காலையில. நாளைக்கேவா? உசுறு போற அவசரம். அந்த பொண்ணு எனக்காக வீட்டையே ஏத்துக்கிட்டு விஷத்தை சாப்பிட்டுட்டா. காப்பாத்தி வச்சிருக்கேன். சரி, ஒரு ஜமாவை புறப்பட்டு வந்துடுறேன், ஜாலியா இருக்கலாம். ஐயோ நீர் மட்டும் தனியா வரும், இது ரகசிய கல்யாணம். சரி, நைட் முத்துநகர் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு நான் மட்டும் வந்துடுறேன். நீங்க கோயில்பட்டில இறங்கிடுங்க, அங்கதான் கல்யாணம். கண்டிப்பா வந்துடுறேன். ஒண்ணு மட்டும் புரியல, ஏம்ல அவனை வர வைக்கிற? சொல்லுத. அம்மா, நான் தூத்துக்குடியில இருந்து வந்த உடனே உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நீ என்ன பேச போறியோ எனக்கு தெரியாதுப்பா. சரி, நல்ல பிள்ளையா போய் நல்ல பிள்ளையாவே திரும்பி வா. சரிம்மா. ஐயோ என்னல நகலு, அசல் மாதிரியே இருக்கியல குரு. என்னல இது, நான் கண்ணால காணுது நெசமா? எங்க விட்டு பிள்ளை படத்துல வர்ற ஏமாளி எம்ஜிஆர் கணக்கா இருக்கான். குரு, ஒரு ரெட்டை உன்ன மாதிரியே இருக்கான்ல. முட்டாள், என் ரெட்டை என்ன மாதிரி இல்லாம பின்ன ஒன்ன மாதிரி அல இருப்பான். என்னெல்லாம் என் ரெட்டை. அம்மா, நீ சொன்ன மாதிரி போன் பண்ணி ஒரு ரெட்டையை வரவழைச்சாச்சு. இனிமே என்னல பண்ணுது? சமுத்திரக்கணிக்கு தகவல் அனுப்பல, நான் அவனை சந்திக்கணும்னு. என்னல விளையாடுதியா? அன்னைக்கே சந்திச்சு காலில் கையில் விழுந்திருந்தா தலையா தப்பிச்சிருக்கோம். இனிமே தலையா இருக்காது. ஏலே, தலை என்னைக்குமே இருக்கும்ல. நான்
அவனை சந்திக்கணும். இப்போதான் புரியுது. குரு, எனக்கு ஒரு மாதிரி உன்னோட கோவம் ஆத்திரம் எல்லாமே புரியுது. உன்னை பார்த்தா எனக்கே எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இன்னும் 15 நாள் நம்ம பர்த்டே வருது. உன்னை கொண்டு போய் அங்கே நிறுத்துறா அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. இல்ல அவளை பற்றி பேசாதல. நீ சொல்ற அதே 15 நாள் நான் நீ அங்கே இருக்க போறேன். உங்க அம்மாவை பைத்தியம் பிடிக்க வச்சு தெருத்திரோ ஓட விட போறேன். ஐயோ, அப்ப நானு நீ நானா மாறி இங்கே சாவ போறல. இல்ல சுருளா, இவனை திரேஸ்புரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்களை எதிர்த்து குரு வளருது எனக்கு பிடிக்கல. அதான் மயக்க மருந்தை கொடுத்து பிடிச்சி வச்சிருக்கேன்னு அந்த சமுத்திரக்கணிக்கு ஃபோன் பண்ணிரு. சொரா முழல உனக்கு. இல்ல சுருளா, நான் சொல்லல என்னை தத்து கொடுத்துட்டு 22 வருஷமா என் தூக்கத்தை கெடுத்த கடங்காரின்னு. அது இந்த அம்மா தான். குரு குரு, நான் சொல்றத கேளு ப்ளீஸ். என்ன வேணா பண்ணிக்க, அம்மாவை விட்டுரு. இல்ல என் மூஞ்சிய வச்சுக்கிட்டு கெஞ்சாதல, என் மரியாதை கெட்டு போயிடும். செத்தா கூட நாம சந்திக்க முடியாது. ஏன்னா நீ சொர்க்கத்துக்கு போவ, நான் நரகத்துக்கு போவேன். குரு குரு வேணாம் குரு. ஆக்சுவலா இது சாரோட பூர்வீக இடம். அவங்க தாத்தா காலத்துலேருந்து இருக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இது சிஎம்டி அப்ரூவ்டு. நீங்க ஃப்ளாட்டு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுங்க. ஜீவா வர்றேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லேப்பா. என்ன ஒரு மாதிரியா பாக்குற? சரி சரி வண்டியில ஏறு. அட ஏறுப்பா. ஜீவா, பம்பாயில கிரைம் கோஷ்டியில பெரும்பாலும் தூத்துக்குடிக்காரங்க தான் இருக்காங்களாம். உனக்கு தேவையா? தூத்துக்குடி உனக்கு தேவையாங்கிற? சோத்துக்கு உப்பு போட்டு சாப்பிடுவால? பின்ன உப்பு வரப்பு இல்லாட்டி தூக்கி கிடாசிட மாட்டேன் நானு. அந்த உப்பு தூத்துக்குடியில இருந்தாமல வருது. என்ன ஒரு மாதிரியா பேசுற? பாலைங்கிற போலைங்கிற பாச ஒட்டிக்கிட்டு பாத்துல பத்தியா? உன்கிட்ட பேசின ஒரு நிமிஷத்துல எனக்கு ஒட்டிக்கிட்ட பாச 2 நாளா அங்கே இருந்த உனக்கு ஒட்டிக்காதா என்ன? இப்ப வீட்டுல யாரு இருப்பா? உன்னை தவிர எல்லாரும் இருப்பாங்கப்பா. அம்மா, கும்பரசாமி, நம்ம நாய் மன்னாரு. ஒரு பயங்கரமான புயல் தமிழ்நாட்டை தாக்காம ஆந்திரா பக்கத்துக்கு திரும்பி போன மாதிரி ஆயிடுச்சேடா. என்ன ஜீவா, எப்ப வந்த? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி இந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுது? வித்தியாசமான ஆட்கள் வித்தியாசமா தான்டா இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் இல்லையா? இல்ல. ஜீவா வந்துட்டியா? சும்மா இரு. ஏன் கத்துற? இப்பதானே உனக்கு சாப்பாடு வச்சேன். என்ன அதுக்குள்ள என்ன கத்துற? என்னடா ஜீவாவை புதுவாள் மாதிரி பார்த்து கொலைக்கிற? அதான் வந்துட்டால. என்ன ஜீவா, வரத தகவலே சொல்லலையே. சொல்லியிருந்தா வண்டி அனுப்பியிருப்பேன்ல. சரி சரி, இப்போ குளி, பேக்கை போடு.